ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீதமான சாதம் வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். மேக்ஸிமம் சாதம் மீதமாச்சு அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது. அது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக பண்ணிட்டோன்னா சாப்பிட்டு காலியாகிடும். இப்போ அதுக்காக ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இந்த சாதத்துக்கு நம்ம நல்லெண்ணெய் இல்லைனா நெய் இதில் செஞ்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வாயில் கடிபடும் பொழுது நமக்கு நல்லாயிருக்கும். இந்த சாதம் இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் லெமன் சாதமாகவும் பண்ணலாம், கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து தேங்காய் சாதமாகவும் பண்ணலாம். காரத்துக்கு நான் வரமிளகாய் மட்டும்தான் எடுத்திருக்கேன். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, லைட்டாக எண்ணெயில் வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். தட்டி போட்டோம் அப்படின்னா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செய்யலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம சாதத்தை சேர்த்துடலாம். இந்த சாதம் வடித்தது, அதனால் உதிராக இருக்குது. இப்படி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பரட்டி விட்டுடலாம். இதுக்கு நான் காரத்துக்கு வெறும் வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம ஃப்ளேவருக்கு நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் 2 வரமிளகாய் 2 பச்சை மிளகாவும் சேர்க்கலாம். இல்லை வரமிளகாயை கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு சாம்பார் பவுடர் சேர்த்தும் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் மாட்டகாசமாக இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு இருந்தாலும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நைட் டைமில் நம்ம செய்கிறோம் மீதமான சாப்பாட்டில் அப்படின்னா டிஃபனுக்கு ஏதாவது செய்யக்கூடிய சட்னி இருந்தாலுமே போதும். ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. காரமும் அந்த அளவுக்கு இருக்காது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.